வணக்கம் ட்ரேடர்ஸ், இது ப்ரோக்ஸா ட்ரேடர். நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இண்டெக்ஸோட எக்ஸ்பைரி லெவல் பார்த்துட்டு வந்திருக்கோம். அந்த வகையில் நாம் நேற்று பார்த்தது ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பைரி லெவல், அதோட பெர்ஃபார்மன்ஸ் இப்போ பார்ப்போம். எஸ்டர்டே நம்ம சொல்லியிருந்த மாதிரியே 23,806 23,808 இந்த ரேஞ்ச் வந்தால் செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் இன்றைக்கி கரெக்டாக ஓப்பன் ஆனதே பார்த்திங்கன்னா அந்த ரேஞ்சில் தான் 23,806 ஓப்பன் ஆச்சு. 23,806 807.40 வரைக்கும் போச்சு. 807 உடனே வந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே உங்களுக்கு டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. 23,723 அப்படிங்கிற டார்கெட்டை 5 நிமிஷத்தில் கொடுத்துருச்சு. அதற்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு பை வந்தது. பை வந்ததுக்கப்புறம் வித்தின் ½ அன் ஹவரில் அதுவும் டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. இதனால தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் நாம் கொடுக்குற லெவலோட அக்யூரசி யாராலையுமே கொடுக்க முடியாது, அந்த மாதிரி கொடுத்துட்ருக்குறோம். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்தது நாம் 11 செப்டம்பரோட பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி லெவல் பார்க்க போகிறோம். நாளைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 51,069 51,087 இந்த ரேஞ்சு வந்தால் பை பண்ணலாம். டார்கெட் 51,273, 51,406 51,475 இந்த ரேஞ்சு வந்தால் செல் பண்ணலாம். டார்கெட் 51,300. செல் ஸ்டாப் லாஸ் இட்டாச்சு அப்படின்னா 51,581 வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதுவே பை ஸ்டாப் லாஸ் இட்டாச்சு அப்படின்னா 50,883 வரைக்கும் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மேலும் தகவல்கள் மற்ற இண்டெக்ஸ் பற்றின லெவல் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்மளுடைய proxatrader@gmail.com மெயில் பண்ணுங்கள். நம்மளுடைய டீம் உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுவாங்க. நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.